மும்பையில் இருந்து கடல் வழியாக சுமார் 1800 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஹார்முஸ் நீரிணையில் கடந்த சில மாதங்களாக நிலவி வரும் பதற்றம் இந்திய பொருளாதாரத்தில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி வருகிறது. வெறும் 20 மைல் அகலமுள்ள இந்த கடல் வழியில் ஏற்பட்டுள்ள சிக்கல் கச்சா எண்ணெய் இறக்குமதி, ரூபாய் மதிப்பு, வர்த்தக பற்றாக்குறை மற்றும் பங்குச்சந்தை உள்ளிட்ட பல துறைகளில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை மே மாதத்தில் 28.21 பில்லியன் டாலராக இருந்த நிலையில் ஜூன் மாதத்தில் அது 30.43 பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது. கச்சா எண்ணெய் மற்றும் தங்கம் போன்ற பொருட்களின் இறக்குமதிக்காக அதிக அந்நிய செலாவணி செலவிடப்பட்டதுடன் வளைகுடா பிராந்திய பதற்றம் காரணமாக ஏற்றுமதியும் குறைந்துள்ளது. ஜூன் மாதத்தில் ஏற்றுமதி 45.20 பில்லியன் டாலரிலிருந்து 40.41 பில்லியன் டாலராக சரிந்த நிலையில் இறக்குமதி 70.84 பில்லியன் டாலராக பதிவாகியுள்ளது. இதனால் வர்த்தக பற்றாக்குறை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதற்கிடையில் இந்தியா பிரிட்டன் விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் ஜூலை 15 முதல் அமலுக்கு வரவுள்ளது. சமூக பாதுகாப்பு ஒப்பந்தமும் அதே நாளில் நடைமுறைக்கு வருவதால் இந்திய சேவை துறைக்கும் தொழில்முறை பணியாளர்களுக்கும் புதிய வரம்புகள் உருவாகும் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். உலகின் 3வது பெரிய எண்ணெய் இறக்குமதி நாடான இந்தியா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் கூடுதல் அழுத்தத்தை எதிர்கொள்கிறது. ஈரான், அமெரிக்கா இடையேயான பதற்றம் மற்றும் ஹார்முஸ் நீரிணை வழியிலான விநியோக நிச்சயமற்ற தன்மை காரணமாக பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை வேகமாக உயர்ந்துள்ளது. இந்த சூழல் ரூபாய் மதிப்பிலும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2025 தொடக்கத்திலிருந்து ரூபாய் மதிப்பு 11 முதல் 12% வரை சரிந்துள்ளதாகவும் எண்ணெய் விலை மேலும் உயர்ந்தால் டாலருக்கு எதிராக ரூபாய் 100 என்ற நிலையை எட்டும் அபாயம் இருப்பதாகவும் அந்நிய செலாவணி நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த நிலை இந்திய பங்குச் சந்தையையும் பாதித்துள்ளது. நிப்டி மற்றும் சென்செக்ஸ் குறியீடுகள் இந்த ஆண்டில் இதுவரை 7% அதிகமாக வீழ்ச்சியடைந்துள்ளன. அந்நிய முதலீடுகள் வெளியேறும் அபாயமும் அதிகரித்துள்ளதாக சந்தை வல்லுநர்கள் கூறுகின்றனர். மொத்தத்தில் ஹார்முஸ் நீரிணையில் நிலவும் பதற்றம் இந்தியாவின் பொருளாதார நிலைமையை பல்வேறு கோணங்களில் பாதிக்கின்ற முக்கிய காரணியாக மாறியுள்ளது.